பாத்தியா ஃபார்ச்சுனர்னா. ஸோ இப்போ இந்த ஃபார்ச்சுனரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி ஜேபிஎல்லே இவங்க வந்து ஒரு 3 வே தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ட்வீட்ரு, மிட்டு அண்ட் மிட் பேஸ் அந்த பிளேஸ்மெண்ட்டில் இருந்தது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஒரு ஜேபிஎல் ஸ்பீக்கர், தென் சப் ஊஃபர்ஸ் எல்லாமே வண்டியோட வந்துடும். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி நம்மகிட்ட கேரன்ஸ் பண்ணியிருந்தீங்க, அந்த அளவுக்கு கூட இந்த வண்டியில் எஃபெக்ட் இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நம்ம இந்த வண்டியில் முன்ன கேரன்ஸில் ஒரு 2 வே மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தாண்டி ஒரு நல்ல ஒரு 3 வே ஒரு ஆக்டிவ் ஆடியோ செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் மெயினாக இதில் என்னென்னா எல்லாமே அங்கங்கே ஓஇ டைப் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே மோல்ட் பண்ணி பண்ணணும் தான் பிளான் பண்ணியிருந்தோம். தென் அதுக்கப்புறம் மெயினாக ஹெட் யூனிட்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் மாற்றணும்னு நீங்கள். ஸோ மாற்றணுங்கிறதுனால தான் ஆல்ஃபைன் நம்ம 11.5 இன்ச் இதில் போட்டிருக்கோம் இப்போது. ஸோ உங்களோட ஒரிஜினல் டிஸ்பிளே எடுத்தாச்சு. அதேமாதிரி உங்கள் ஒரிஜினல் 360 இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இதுலேயே 360 உங்களோட நீங்கள் இதுலேயே உங்களுக்கு வந்துடும். இதோட மெயின் பர்பஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைரஸு, எல்டாக்கு, அப்புறம் அலாக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணணும் இதில். அண்டு இதில் HDMI அவுட்டும் எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் டாங்கிள் போட்டு நீங்கள் யூடியூப் வீடியோஸ் என்ன வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இட்ஸ் நாட் ஆண்ட்ராய்ட், இது ஒன்லி ஃபார் பியூர் ஆடியோ பிளேயர். பட் நீங்கள் ஆண்ட்ராய்டாக இல்லாமல் இந்த மாதிரி ஆப்ஸாக யூஸ் பண்ணி நீங்கள் படம் இதெல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம இதை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது நம்ம என்ன ஸ்பீக்கர் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபைன் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோம். ஸோ நம்ம நிறையா டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்தோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹர்ட்ஸு இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஆடிசன் பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் ஆல்ஃபைன், மோரல் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தோம். சரி கடைசியில் ஆல்ஃபைன்லேயே நம்ம மிட் சீரியஸ் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்டஸ் போயிடலாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா அது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்பீக்கர், கேட்கவும் நல்லாயிருக்கும், ஸ்வீட்டாக இருக்குங்கிறனால இப்போ ஆல்ஃபைன் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ட்வீட்டர்னா. ஸோ ஜென்ரலாக ஆல்ஃபைனோட ட்வீட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 2.5 இன்ச்சில் இருக்கும். நல்ல பெரிய ட்வீட்டர். அதனால் இந்த பில்லரை மோல்டு பண்ணி நம்ம இந்த ட்வீட்டர் பண்ணியிருக்கோம். ஸோ மிட்டு வந்து நம்ம அதே பிளேஸ்மெண்ட்லேயே அவங்க கொடுத்துருந்த ஜேபிஎல் பிளேஸ்மெண்ட்லேயே அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ரிங்கு செஞ்சு நம்ம இந்த இடத்துல ஆல்ஃபைனோட ஸ்டேட்டஸ் விட்டு வச்சுருக்கோம். தென் அதுக்கப்புறம் மிட் பேஸ் வந்து வந்துருச்சுன்னா பேக் சைடு வந்து ஆர் சீரிஸ், அதுவும் ஹைரஸ் தான். அப்புறம் நம்ம 4 சேனல் ஆம்ப் யூஸ் பண்ணியிருந்தோம், அதுவும் ஹைரஸ் தான். ஹர்ட்ஸு போட்டிருக்க டிஎஸ்பியும் ஹைரஸ் தான். அதுக்கப்புறம் இந்த ஹெட் யூனிட்டும் ஹைரஸ் தான். ஸோ கம்ப்ளீட்லி வண்டி ஃபுல்லாகவே ஹைரஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 4 ப்ரீசெட் வச்சுருக்கேன்னா, ஒன்று வந்து உங்கள் சீட்டுக்கு, அப்புறம் பக்கத்து கோ டிரைவருக்கு, அப்புறம் ஆல் சீட்டு, அப்புறம் ஒரு ஓல்டு சாங்ஸ் இளையராஜா அந்த மாதிரி சார் அவரோட ஸ்பாட்டுக்கெலாம் கேட்கறதுக்காக ஒன்று ப்ரீசெட் வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம டிரைவர் சீட் பார்க்கல. இது முழுக்க உங்களுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ். உங்களுக்கு வந்து ஸ்டேஜிங்கு, வாய்ஸ் எல்லாமே இங்கே தான் வரும். பேஸ்லேருந்து எல்லாமே அங்கே தான் வரும். முழுக்க உங்கள் சீட்டு தான் ஃபோக்கஸ். இதில் கோ டிரைவர் மாத்திரீங்கன்னா இந்த பக்கம் மாறிடும். அவங்களுக்கு எல்லாமே வந்து நேராக பாடும். இப்போ எனக்கு எங்கே போகிறோன்னா இங்கே பாடும். எனக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சென்டரில் இருக்கும் எல்லாமே. சென்டராக வரும். ஆமாம், உங்களுக்கு கரெக்டாக சென்டராக தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோ டிரைவர் வச்சிங்கன்னா எனக்கு இங்கே வந்துடும், உங்களுக்கு நேராக வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் இப்போ டிரைவர் போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே உட்காந்துட்டு மாற்றிட்டு நீங்கள் பாட்டுக்கு இது பண்ணிக்கலாம். ஆல் சீட்டுங்கிறது எல்லாத்துக்கும் ஈவனாக வரும். எல்லா சீட்ஸுக்குமே ஈவனாக கேரி ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். அப்புறம் ஓல்ட் சாங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வச்சுருக்கேன். ஓல்டு சாங்கோட ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் செட் பண்ணியிருக்கேன் நான். உங்கள் சீட்டுக்கு தான், ஆல் சீட்டுக்குலாம் வைக்கல. ஏன்னா இருக்கிறதே 6 தான். அதனால் 4 ஆல்ரெடி போயிடுச்சு அதுலேயே. ஸோ அதனால் இளையராஜா வந்து உங்களுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி தான் கிளியராக தெரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் உங்களோட சீட் பார்க்கலாங்கன்னா, ஸோ அதில் நான் உங்களுக்கு சாங்ஸ் காமிக்கிறேன். அது ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஏதாவது போட்டு விடுங்க. அதுதான் டீட்டெயில் இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய இருக்கும். இதில் வந்து வால்யூம் வந்து உங்கள் லிசனிங் வால்யூம் எவ்வளோ அவ்வளோ வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ நீங்கள் 20, 18 இப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு எது கரெக்டாக வருமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இங்கேயே பண்ணிக்கலாம்ல. இங்கேயும் எல்லாம் செட் பண்ணியாச்சு. இங்கேயும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதில் வந்து நீங்கள் தொடக்கூடாது. இதை நான் தனியாக சொல்லித்தரேன். இது டிஎஸ்பி ரிமோட், இது கான்செப்ட் வேறு. இது எதுக்குங்கிறது நான் கடைசியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு வால்யூம் வேணுங்கிறது இப்போ நீங்கள் எவ்வளோ ஆனாலும் வச்சுக்கலாம். 21, 22 உங்களுக்கு என்ன லிசனிங் வால்யூமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். ப்ளே பண்ணுங்க.
நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய் செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய் அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய் வெண்ணிற புறவியில் வந்தவனே வேவிழி மொழிகள் கேளாய் அற்றை திங்களன் நிலவில் ஒற்றை பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா அற்றை திங்களன் நிலவில் ஒற்றை பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா ஆல் ஸ்டேஷனுக்கு போடுங்க போடலாம்ல இதே பாட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கு இப்போ எல்லாம் ஆமாம் நான் இதில் பாட்டை ஸ்டாப் பண்ணிட்டு இல்லை இப்படியே ஓடுங்க இது அங்கே போடும் அவருக்கு இங்கே இப்போ எல்லாரும் கேட்குற மாதிரி ஆனால் அந்த ஃபஸ்ட்டு அந்த பாடிக்கலாம் அது மட்டும் போடுங்க ஸ்டார்டிங்கா ஸ்டார்டிங் ஏன்னா அது கேட்கும்போது அது நல்லா இருந்துச்சு மங்கை மான்விழி அம்பு என்ன அந்த சொல்லுங்க பாடிட்டு இருந்தாங்கல்ல அந்த லேடிஸ் வாய்ஸில் ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஃபீமேல் வாய்ஸ் பாடுறது மட்டும் நறுமுகையே நறுமுகையே நெற்றி தரள நீர் வடி வேவிழி மொழிகள் கேளாய் அற்றை திங்களன் நிலவில் ஒற்றை பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா அற்றை திங்களன் நிலவில் ஒற்றை பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் வருது பார்த்தியா இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியும் பாரு இன்னொன்று என்னன்னா இதில் ட்ரம்ஸ் அடி இந்த தபலா வாசிச்சுட்டு அவங்க கையை இப்படி இழுப்பாங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் இதில் நோட்ஸ் வரும் அந்த இழுத்துட்டு அவங்க விடுறப்ப அதான் note ஒரு பண்ணிக்கிறேன். ஒரு இடம் Correct, பிளாங்கா ஸ்பேஸ் வரும் அது கூட இதில் இப்போ வந்தது அந்த அடிச்சுட்டு இப்படி அதுதான் இழுப்பாங்க நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம நோட் பண்ண முடியுதுன்னு சொன்னேன் அவ்வளோ ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது இதில் இது வந்து ஆல் சீட்டு பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃப்ரண்ட்டு தானே ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நீங்கள் இப்போ ஓட்டிட்டு போகிறப்ப நீங்கள் பாட்டுக்கு வண்டி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த பிராண்ட் நியூ ஃபார்ச்சுனரில் என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டாப் எண்ட் மாடல் தான். ஸோ இதிலே வந்து வெஹிக்கிள்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு 3-வே ஆக்டிவ் ஆடியோ செட்டப் வண்டியில் வந்துடும். JBL செட்டப் வண்டியிலே இருக்கும். அண்டு இதில் வந்து டிஸ்பிளே பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, என்டர்டைன்மெண்ட்டாகவும் எதுவும் இல்லை, அவுட்புட்டும் எதுவும் இல்லை நல்லாங்கிறதுனால இந்த டிஸ்பிளே மாற்ற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து நம்ம ஃபுல் ஒரு ஹையர் அண்ட் ஆடியோ செட்டப் JBL கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆல்ஃபைனில் எல்லாமே ஹைரஸ் போட போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கோங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் இதில் டிஸ்பிளே என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஜஸ்ட் ஒரு பேப்பர் கோனில் மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் கவர் மாதிரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து டேம்பிங்ஸ்லாம் எதுவுமே இருக்காது வெஹிக்கிளில். அஃப்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே டேம்பே ஆகிருக்காது. ஒரு நார்மலாக ஒரு ஷீட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு டோட்டலி இதில் டியூவல் லேயர் டேம்பிங் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ப்ளக் அண்ட் ப்ளே டைப்பில் தான் பண்ண போகிறோம். எல்லாமே எந்த ஒயரையும் கட் பண்ணாமல் ப்ளக் அண்ட் ப்ளே டைப்பில் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சப்வூஃபர் வந்து இந்த டிக்கியில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சின்ன ஒரு 4 இன்ச் டைப்பில் சப்வூஃபர் கிடையாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஆல்ஃபைன் ஸ்டேட்டஸு,
பேக்கில் ஆல்ஃபைனோட ஆர் சீரியஸ் ஹைரஸ்ஸு, அதே மாதிரி ஹெர்ட்ஸோட ஹைரஸ் 4 சேனல் ஆம்ப்ளிஃபையர், அதே மாதிரி ஆல்ஃபைனோட 12 சேனல் ஹைரஸ் டிஎஸ்பி, அதே மாதிரி ஹெட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபைனோட ஹைரஸ் டிஸ்பிளே 11 இன்ச்சில், தென் அதுக்கு வந்து டிஎஸ்பி கண்ட்ரோலர் தனியாக வச்சுருக்கோம், தென் மோரலோட மோனோ ஆம்ப்பு, தென் ஜேஎலோட 10 இன்ச் சப்வூஃபர். அது போக பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆட்டெக்ஸில் கம்ப்ளீட்டாக டியூவல் லேயர் டேம்பிங் இதில் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. அந்த ப்ளூ ரிங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வாட்டர் ப்ரூஃப் ரிங்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டேட்டஸும் பேக்கில் வந்து ஆர் சீரியஸும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம பவர் அப் பண்ணுறதுக்கு ஒரு 4 சேனல் ஆம்ப்ளிஃபையர் ஹைரஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இது பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஓஇ ப்ரொவிஷன்ஸ்லேயே நம்ம வந்து அழகாக மோல்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். இந்த ட்வீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பில்லர்லேயே அழகாக மோல்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அந்த டேஷ்போர்டில் வந்த மேலேயே மிட்லேயே ஜேஏபிஎல் எடுத்துகிட்டு நம்ம அழகாக வந்து ஆல்ஃபைனை வந்து அங்கேயே ரிங் செஞ்சு கஸ்டமைஸ்டாக அவங்களுக்கு கஸ்டமருக்கு அழகாக செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஒரிஜினாலிட்டி எதையுமே கலக்கல. ஸோ அதை நீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. அது போக நம்ம டேஷ்போர்ட்லேயே வைக்கிறதுனால நல்ல வாய்ஸ் அண்டு நல்ல கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வைடாக கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த சாம்பிள்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அது போக பார்த்திங்கன்னா இதில் டிஸ்பிளே வண்டியோட அந்த நார்மல் டிஸ்பிளே எடுத்துகிட்டு 11 இன்ச் வித் HDMI கனெக்டிவிட்டியோடு கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் எல்லாம் பார்த்துக்கலாம். அது போக 360 டிகிரி கேமராவும் இதில் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டோம். வித் ரெக்கார்டிங்கோட கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி 360 டிகிரி கேமரா ரெக்கார்டிங் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் இதில் பார்த்தீங்கன்னா ஹைரஸ் வித் எல்டாக் சப்போர்ட்டோட வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் ஆடியோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபைனோட டிஎஸ்பி ரிமோட் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் கஸ்டமர் மல்டிபிள் ப்ரீசெட் செட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் 4 ப்ரீசெட் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுலேயே. தென் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜேஎல் சப் அழகாக சைடில் மோல்ட் பண்ணிட்டோம். தென் அதே மாதிரி டிஎஸ்பி, தென் வந்து ஹெர்ட்ஸ் 4 சேனல் ஹைரஸ் ஆம்ப்ளிஃபையர், மோரல் மோனோ எல்லாமே பாக்ஸ் செஞ்சு அழகாகவே வந்து கம்ப்ளீட்லி இது மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாலிகார்பனேட்னால க்ளோஸ் பண்ணிட்டோம். இதை ஃபுல்லாகவே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமர் இது மேலே என்ன திங்ஸ் வேணாலும் வச்சுக்கிற அளவுக்கு லோட் வந்து நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு லைட்டிங்கோட ஜஸ்ட் ஒரு பேட் டைப்பில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் இது மேலே எவ்வளோ லோட் ஆஃப் பேக்ஸும் வச்சுக்கலாம். ஸோ இது பிரேக் ஆகாது, அந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக அதை பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன லைட்டிங்ஸ் மட்டும் கேட்டிருந்ததுனால கஸ்டமருக்கு இந்த மாதிரி நம்ம இந்த பிராண்டோட நேம்ஸ் தெரிகிற மாதிரி ஹனிகோம் டிசைனில் நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்கவும் லுக்காக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது போக இந்த ஃபார்ச்சுனரில் பார்த்திங்கன்னா சைடில் ஃப்ரண்ட்டில் எல்லாமே செராமிக் ஃபிலிம்ஸ் ஒட்டியிருக்கோம். அது போக ஹெட்லைட் ப்ரொஜெக்டர் அசூமில் ஸ்வாப் பண்ணியிருக்கோம். ஃபாக் ப்ரொஜெக்டர்ஸ் 2 இன்ச்சும் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நிறைய ஃபார்ச்சுனர் பார்த்திங்கன்னா நம்ம லைட்டிங் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி செப்பரேட்டாகவே வீடியோ போட்டிருக்கோம். பட் இந்த வண்டி முழுக்க ஒரு ஹைரஸ் 3-வே ஆடியோ செட்டப் பண்ணி கம்ப்ளீட்டாக கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சு.